அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். மோக் ட்ரில் அப்படிங்கிற வார்த்தை 2 நாளாக எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் மாற்றி மாற்றி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், அருணாச்சல பிரதேஷ் அது மாதிரி பார்டர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த மோக் ட்ரில் அப்படிங்கிற வார்த்தை பழக்கப்பட்ட வார்த்தை. வருஷத்துக்கு 2 முறையாவது அவங்க அந்த போலி பயிற்சி அப்படிங்கிறத எடுப்பாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மோக் ட்ரில் அப்படிங்கிற வார்த்தையை அதுக்கு என்னப்பா மீனிங் அப்படின்னு நம்ம போய் தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த மோக் ட்ரில் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப புதுசான வார்த்தை. மோக் ட்ரில்னா வேற எதுவுமே கிடையாதுங்க, போலி பயிற்சி. ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அந்த ஒன்று நடக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒத்திகை தான் இந்த மோக் ட்ரில் அப்படிங்கிறது. ஏன் இதை நம்ம இப்போ எடுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் எங்கே தாக்குதல் வேணாலும் நடத்தலாம். ஸோ அதுக்கு மக்கள் வந்து முன்கூட்டியே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மோக் ட்ரில்லை வந்து மே 7ஆம் தேதி இந்தியா முழுக்க வந்து ஒத்திகை பார்க்கணும் அப்படின்னு ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்தே ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இந்த மோக் ட்ரில்லை பற்றி எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குப்பா, நான் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேங்க. இந்தியா அப்படிங்கிறத விட்டுருங்க, ஒரு பில்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பில்டிங், மாலா இருக்கு, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு பெரிய பில்டிங் வந்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா அங்க வரவங்க, அங்க வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்கல்ல. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு கேஸ் லீக்கேஜோ ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கேஸ் அது நடந்துடுச்சு அப்படின்னா இதை மாதிரி ஒரு சவுண்டு வருங்க, அந்த சவுண்டு வந்துச்சு அப்படின்னா எங்கேயோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு அர்த்தம், இல்லை எங்கேயோ கேஸ் லீக்கேஜ் நடந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்க உடனே அங்கிருந்து தப்பிச்சு போகணும், தப்பிச்சு போறதுக்கு இந்த வழியை பயன்படுத்துங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. நீங்க அந்த டைம்ல போயிட்டு நான் லிஃப்ட்ல தான் போவேன் வெயிட் பண்ணக்கூடாது, இந்த வழியா போனீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து ஈஸியா நீங்க வெளியில போறதுக்கு இந்த வழி இருக்கும், ஸோ இதெல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ இந்தியா முழுக்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நபர்களால, ராணுவத்தால இந்தியா மேல ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது அவங்க எங்க வேணாலும் நடத்தலாம். ஏன்னா அந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ல தான் இந்தியாவோட பாதுகாப்பு செக்யூரிட்டி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க திடீர்னு தமிழ்நாட்டில் கூட நடத்தலாம், கர்நாடகாவில் கூட நடத்தலாம், ஆந்திராவில் கூட நடத்தலாம். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த விஷயத்துல அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப பாகிஸ்தான் வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்த போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்க வந்து சில ஹாரன் சவுண்ட் அப்படிங்கிறத அங்க கொடுப்பாங்க. இந்த இடத்த நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான ஹாரன் சவுண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அதை மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னா மக்கள் வந்து அலர்ட் ஆகி என்ன பண்ணணும் அப்படின்னா, கும்பலான இடத்த இருக்கக்கூடாது, அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு வீட்டிலலாம் இல்லாமல் ஒரு பொதுவான இடம், பில்டிங்லாம் பக்கத்தில் இல்லாத கொஞ்சம் மறைவான இடத்துல போயிட்டு அதை மாதிரி வந்து மக்கள் வந்து பதுங்கிக்கணும். அதே மாதிரி இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா டிஃபென்ஸ்லேருந்து நிறைய ஆர்மி மேன்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த இடையூறும் பண்ணாமல் அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு இவங்க திரும்ப தாக்குதல் நடத்தணும், இங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும். சில பேருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களை கூப்பிட்டுட்டு போகணும். அந்த நேரத்தில் வந்து நம்ம பயத்தில் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஸோ இத மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற சில விஷயத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டு மேலே தாக்குதல் நடத்துது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கே தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னா ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், கோர்ட்டு, ஸ்கூலு, காலேஜஸ் இதை மாதிரி முக்கியமான ஒரு பப்ளிக் செக்டார் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து தான் நடத்துவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நாட்டோடைய மக்கள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த நாட்டில் காலியாகும். அதுதான் எப்பொழுதுமே எதிரி நாடாக இருக்கக்கூடியவங்க வைக்கக்கூடிய டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல், இப்போ நமக்கு சென்னையில் இங்கே தான் ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு ரோட்டில் போனால் தெரியும். இதே நம்ம மேலே ஏரியல் வியூவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது எது ஏர்போர்ட்டு, எது வீடு, எது பில்டிங் அப்படின்னு தெரியாது, இவ்வளோ பழக்கப்பட்ட நமக்கு. அப்படிங்கிறப்போ பாகிஸ்தானுக்கும் அது தெரியாது. அவங்க என்னதான் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாலும், என்னதான் விஷயம் அவங்கள்ட்ட டெக்னாலஜி இருந்தாலுமே ஏரியல் வியூவிலேருந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு இது ஏர்போர்ட்டா, இது வந்து பில்டிங்கா, இது எல்ஐசி பில்டிங்கா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு அது தெரிகிற மாதிரி நம்ம எந்த விஷயங்களையும் செஞ்சிடக்கூடாது. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா எல்லா இடத்தையும் லைட் ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக மாற்றி மாற்றி சிம்பிளாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தால் நம்ம என்னென்ன நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நடந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் இதை மாதிரி நடக்காது அப்படிங்கிறது 100%. இன்கேஸ் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு தான் நடந்துச்சு அப்படின்னா இதை மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கலாம். பட் வந்து இந்த எல்ஓசியில் இருக்கக்கூடியவங்க, பிஓகேவில் இருக்கக்கூடியவங்க, ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், அருணாச்சல பிரதேஷ் இந்த பார்டரில் இருக்காங்கல்ல, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பழகி போன ஒரு விஷயம். அவங்க எப்பொழுதுமே இதுக்கு ரெடியா இருப்பாங்க. நிறைய பங்கர்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க நோண்டி வச்சிருப்பாங்க. எப்ப ஏதாவது தாக்குதல் நடந்தது அப்படின்னா கூட போய் பதுங்கி
விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக நோண்டியே வச்சிருப்பாங்க. பட் நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால நம்ம இதை மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப புதுசாக இருக்குது. இதில் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னே தோணுதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்க வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது வந்து அவங்களுடைய ஆர்மிக்கே தெரியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நியூஸாக போடப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ரொம்ப ரெடியாக இருக்காங்க, அணு ஆயுதத்தை உள்ளே போட போகிறாங்க, அந்த பாம்பு போட போகிறாங்க, இந்த அட்டாக் வந்து இப்போ நடத்த போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. இதில் எந்த நியூஸ் உண்மை அப்படின்னு நம்ம அத்தாரிட்டியாக நின்று இந்த நியூஸ் தான்ப்பா உண்மை, இந்த நியூஸ் தான்ப்பா பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நமக்கு தெரியும்ல பாகிஸ்தானோட கெப்பாசிட்டி என்ன, அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோத்துக்கே சிங்கி அடிக்கிறப்போ இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்க ஒரு நாடு முயற்சி பண்ணுமா, அவங்களுடைய ராணுவம் கெப்பாசிட்டி என்ன, எத்தனை பேர் அங்கே இருக்காங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ வெப்பன் இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் பொதுவாக காமனாக தெரியல. ஒரு நாடு அவங்களுடைய நாட்டோட வளர்ச்சியை வச்சு தான் அவங்க எந்த அளவுக்கு உள்ள வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கு, அந்த மக்கள் எந்த அளவுக்கு வாழுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த நாடு வளர்ந்துருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ நம்மளால யூகிக்க முடியுது பாகிஸ்தான் வந்து அதை மாதிரி ஒரு நடவடிக்கைக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. சும்மா வேணா வாய்ப்பேச்சுக்கு வந்து இந்த பருத்தி வீரன் படத்துல வந்து கார்த்தி வந்து ஒரு ஆள் வந்து ஊரில் வந்து பில்டப் பண்ணியே சுற்றிட்டு இருப்பார். அந்த ஆளை பிடிச்சி அரன்னு அடிஞ்சு ஒரு சின்ன பையனை வச்சு கொட்டுன்னு கொட்ட வச்சுட்டு போவார். ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து வெளியில் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே பில்டப்பாக நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் நியூக்ளியர் பாம்பு போட போகிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம், அது வேணால் நல்லா இருக்கும். பட் உள்ள ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து ஒரு டம்மி பீஸ், இதை மாதிரி இந்த இந்தியா மேலே தாக்குதல் நடத்துகிற விஷயங்கள்லாம் அப்படிங்கிறது அவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். பாகிஸ்தான் அது மாதிரி ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா மேலே தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நாமளே எடுத்துக்கலாம். அப்புறம் என்னத்துக்குப்பா இந்த மே 7ஆம் தேதி இந்த வந்து மோக் ட்ரில் நடத்துறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து இந்தியா அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்துலையும் வந்து நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாதுல்ல. நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்தியா அலட்சியமாக இருந்தாங்க, அதனால தான் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவேராக இருக்கணும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை ஒரு வார் வருது அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்காங்க, நாளைக்கு ஏதோ ஒரு நாடு கூட மேபி இன்னும் 20 வருஷத்துலையோ 30 வருஷத்துலையோ ஏதோ ஒன்று வரலாம், நடக்கலாம்ல. ஸோ அதுக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது தப்பான விஷயம் கிடையாது. அதனால தான் இந்த மோக் ட்ரில் அப்படிங்கிற விஷயத்த இப்போ இந்தியா முழுக்க செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி நம்ம பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. பயப்படுற மாதிரி விஷயங்கள் வந்தது அப்படின்னா நம்பாதீங்க. பாகிஸ்தான் ஒரு டம்மி பீஸ், அவ்வளோதான். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய 4 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.